ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. டிஃபார் லைஃப் யூடியூப் சேனலுக்காக உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் மாரி தினேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா வெஜ் ஹலீம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இதோ. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் அண்ட் சிக்கனை வச்சு இதை மோஸ்ட்லி செய்வாங்க. இதை வந்து நம்ம வெஜ்ஜில் சோயா வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஹெல்த்தியான ரெசிபி. ஏன் அப்படின்னா இதில் வந்து கோதுமை சேர்த்து பண்ணியிருக்கோம். பிரியாணி அரிசியெலாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டு கோதுமை அதிக அளவில் சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோதுமையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, துவரம் பருப்பு, அப்புறம் மைசூர் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிரியாணி அரிசி. பிரியாணி அரிசி வந்து ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் பார்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை வாஷ் பண்ணி அதை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பேரலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பெப்பர், சோம்பு, ரோஜா இதழ்கள் ட்ரை ஆனது, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அரைக்க போகிறோம். இது அப்படியே டைரெக்டாக கூட அரைக்கலாம், எல்லாமே ட்ரையாக தான் இருக்குது. பட் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அரைக்கும்போது அதோட அரோமா வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகிடும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து ஒரு உரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து தண்ணியை ஊற்றி சோயா வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ அந்த சோயா வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ரெசிபியில் இருக்க போகிறது அதுதான். இந்த சோயா வந்து நல்லா வேக வச்சு அதில் இருக்கிற எக்ஸஸான தண்ணியை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருங்க. அது 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறது நல்லது. இல்லாட்டி அதோட பேட் ஸ்மெல் வந்து லைட்டாக அந்த ரெசிபியே கெடுத்துருக்கும். ஸோ அதனால் நல்லா பாயில் பண்ணி அதில் இருக்க தண்ணியை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருங்க. நான் ஸ்க்வீஸ் பண்ணுறதெல்லாம் இந்த வீடியோவில் காமிக்கல. ஸோ அது தண்ணியை நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துங்க. இது கிரைண்ட் பண்ணி எடுக்கிற அளவுங்கிறது வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் வந்து லைட்டாக எனக்கு வந்து அது வாயில் கடிக்கிற மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் யோசிச்சேன். அதனால் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிருக்கேன். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கடையிற வேலை மிச்சம். இந்த ரெசிபி செய்கிறதுல மெயினான ஒரு விஷயம்னா நல்லா கடையணும் கை வச்சு அது. ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் என்ஹான்சிங்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் அதையும் நம்ம செஞ்சு வச்சு எடுத்துக்கிறோம். ஸோ நல்லா நெய் ஊற்றி அதில் வந்து ஆனியன்ஸை போட்டு அதுக்கு வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி ஆகிடும். அது வந்து இந்த கஞ்சியில் மேலே போட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் என்ஹான்சிங் விஷயமா இருக்கும். ஸோ இப்போ அந்த ஊற வச்ச பருப்புகள் அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம். அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். அதில் ஓட்ஸ் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி பிஸ்தா அண்ட் முந்திரி இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ இதை நம்ம அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம். இதை வந்து நீங்கள் ஃபைனலி கட் பண்ணி போட்டாலும் ஓகே தான். நான் கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த கொழுகொழுப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை ஃபஸ்ட்டே கிரைண்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நெய் ஊற்றிப்போங்க. அந்த நெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ண அந்த பருப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றி நம்ம கிண்டுற வேலையை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம கையை வச்சு கிண்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்கும். இது வந்து கட்டி சேராமல் கிண்டணும். லைட்டாக எப்படியும் கட்டி சேர்ந்துடும். நம்ம எப்படியும் அதை மத்து வச்சு கடையும் போது நமக்கு அது வந்து பிரேக் ஆகிடும். பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அது கட்டி சேராமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சம். இல்லாட்டி அந்த கட்டிகளை கரைக்கிறதுக்கு வந்து தனியாக மெனக்கெடணும். ஸோ அரைச்ச இந்த கோதுமை பருப்பு இதெல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி அதில் உப்பு போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி நல்லா மத்து வச்சு அந்த கட்டிகள் இல்லாமல் கரைச்சி ஒரு செமி பாயில்டு ஒரு கூழ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். இது கூழ் வந்து நம்ம அடுத்து இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஊற்றி அதை கஞ்சியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது செமி பாயில்டு ஒரு கூழ் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதில் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து ஓரளவுக்கு இது ரெடியாக இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து ஒரு மாதிரி பாயில் ஆக ஆரம்பித்த உடனே இதை பக்கத்தில் மாற்றி வச்சுட்டு நீங்கள் ஒரு திருப்பியும் பேன் வச்சு நம்ம மசாலாஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பெரிய அடி கனம் உள்ள பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து அடி பிடிக்கும். திருப்பி நீங்கள் மற்ற வச்சு கடையிற கேப்பில் அடியில் வந்து அடி பிடிச்சிடும். அந்த திக்னஸ் வந்து பாட்டமோட திக்னஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நெய் ஊற்றி பச்சை மிளகா, கேரட்டு, இந்த கேரட் இல்லாமல் வேறு உங்களுக்கு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நான் டேரெக்டாக சோயா கூட ஆட் பண்ணலாம். உங்களோட விஷயம் தான். வேறு வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதே நான்வெஜ் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல நான்வெஜ் ஏதாச்சும் ஆட் பண்ணா அதே இந்த சோயாவுக்கு பதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். நடுவில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம்.
அதையும் நல்லா வந்து இந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு, அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணி, அது போக கொஞ்சம் மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பைசஸ்லேயே வந்து நிறையா காரம் இருந்துச்சு. பட் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக காரம் தேவைப்பட்டனால, வால்யூம் கொஞ்சம் அதிகமாக பண்ணனால நம்ம இந்த மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காரம் நல்லா சேர்த்துக்க பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ்க்காக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா அடி பிடிக்காமல் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு, முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வணக்கினதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வணக்கின உடனே அந்த கூழை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது மிக்ஸ் பண்ண ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா, நமக்கு புதினாவும் மல்லித்தழையும் ஆல்மோஸ்ட் இது பிரியாணியோட ப்ராசஸ் மாதிரியே தான் வரும். ஸோ இந்த மாதிரி புதினாவும் மல்லித்தழையும் போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, திருப்பியும் மத்து வச்சு கொஞ்சம் கடையணும். நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக தேவைப்படுதோ அது உங்களோட விஷ் தான். நீங்கள் இது கடையிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெம்பு இருக்கோ, அது எவ்வளோ நேரம் அடுப்பில் வச்சு அந்த மாதிரி கடைஞ்சிட்டே இருக்கீங்களோ, அந்தளவு உங்களுக்கு டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நடுவில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. நாங்கள் கொஞ்சம் இதில் பார்க்குறக்கு அதிகமாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் அளவாக தான் நெய் சேர்த்துருக்கோம். பட் இது இந்த ரெசிபி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, மேலால் நெய் மிதக்க தான் எடுத்து இந்த மாதிரி சர்வ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் மக்களே. ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கிண்டினதுக்கப்புறமா இந்த ரெசிபி ரெடி ஆகி, இன்னுமே நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணாலும் இது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தான ரெசிபி இது. கடைசியாக இதில் கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸை டாப்பிங்காக போட்டு, நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டது தப்பில்லை அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. பிரியாணி மாதிரி இது கமர்ஷியலி எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் அவைலபிள் கிடையாது. ஸோ இதை நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, இது பிரியாணியை விட பெஸ்ட்டாக இருக்குன்னு கூட உங்களுக்கு தோணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மக்களே. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில்.